தாய் தூக்குறாடி. அப்புறம் எப்படி செய்யறாரு அப்பா? அப்பா எப்படி செய்யறாரு? இந்த பளிங்கு போட்டி அரசாட்சி அதெல்லாம் அருமையாக அரசாட்சி செய்கிறார். இப்படி உட்காந்தா இப்படி உட்காந்தா குழந்தை கூட்டி எப்படி உட்கார உட்கார முடியாது போட நம்ம அப்படியே போகணும். கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல ரொம்ப மேல கொஞ்சம் கீழே ரொம்ப கீழே சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கிற வேலை முடிஞ்சா ஆக்கிற வேலை முடிஞ்சா எடுத்து போட்டுக்கணும் வந்தா அப்படியே பையில மாதிரி நடக்குது. ஆக்கிற வேலை முடிஞ்சா சரி இந்த இந்த இதுக்குன்னு ஒரு நாடகம் இருக்கு. சரி இந்த ட்ரெஸ் என்ன நாடகம் அது இருக்குது உனக்கே அந்த கதைங்க அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்தந்த நாடகம் தான். ஐயா ஆமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு தனியா நாடகம் தான். சரி பாப்போம். நீ பொண்ணை பார்த்து பொண்ணு ஏங்க அது அவர் திறமை அந்த நாடகத்துக்கு ட்ரெஸ் அது பொம்பளை தானே அது தொழில இருந்தா இறங்கி ஏங்க மற்றவங்களுக்கு போன கேட்டுக்காதீங்க. இப்போ ஆரா குறி பார்த்து பேசுற மேலையில ஒரு ஆம்பளையாச்சு பஞ்சாயத்து இறந்து வரும். எத்தனையோ கம்பெனி பொம்பளைங்க என்ன இறக்கும் இதெல்லாம் கூச்ச நாச்சாரத்தை பார்க்கணும்னா கேட்ல உட்காந்துக்கணும். உன்னை நம்பி விடலாம் உன்னை நம்பி விடலாம். இந்த பெயிண்ட் அடிச்சானா பிரஸ் அப்படியே கிடக்கும். அப்பா அப்பா ஆயிரந்த கோவிலும் இல்லை கோவிலை தந்தை பொன்னிக்கப்பட்டிருந்தே என்னடா நாடகத்துக்கு சொல்லு. நீதான் சொன்ன எந்த அதுக்கு சரி இது என்ன நாடகம்? இது என்ன ஒரு நாவல் சார்னா அதுல போட்டு போவேன். சரி இது நாவல் சார்னா போட்டு போவேன். இது இதெல்லாம் புராண கதைகள் போட்டு போவேன். இது புராண கதை. அதனால நீ எடுத்து என்ன அடிக்கிறோம் அம்மா தேவடியா. போடா கால வீட்டு வாணிங்க நடக்கற அவனுக்கு பாடி சோமன்
அப்பா வணக்கம் சொல்லு. அப்பா உங்கள் அன்பு மகள் ஆதிரவனுக்கு பூவழி வாழ்த்துங்க. பூவழகி வெள்ளழகி நீங்கள் இருவரும் 100 ஆண்டு காலம் நீடுடையாக வாழ. எதுக்கும் வீட்டுல படுக்க சொல்ல மல்லாந்து படுத்துறாங்க மொப்பம் மோசமானவன். அப்பா என்றும் இல்லாமல் இன்றைய அழைத்ததன் காரணம் என்னப்பா? என்னை எதற்காக அழைத்தீர்கள்? பூவழகி நான் எதற்காக அழைத்தது? எதற்காக? சின்ன சிறிய ரத்தம் சொல்லி கண்டாய். புரியல. ஆமா. கண்டிப்பா இல்ல, இல்ல. ஒரு நல்ல ஆளோட பார்த்து திருமணம் செய்து வைத்து கண்களுக்கு பார்க்க வேண்டும். திருமணமா? திருமணமா என்னப்பா? நான் அப்புறம் பார்க்கறதுக்கு வந்தேன். நீ பார்த்து ஏண்டா, நீ எப்படா மாறுன? நீ எப்படா பார்க்கறதுக்கு போறேன்? ஏண்டா, வீட்டுல போனா ஆம்பளை அம்மா ஆயிடுவேன், வெளியே வந்து இந்த மாதிரி ஆயிடுவேன். இந்த மாதிரி ஆயிட்டா? அதான் சொன்னாங்க. அப்பா, ஒரு ஆளோட பார்த்து விடுகிறான். திருமணம்னா என்னடா? திருமணம்னா தெரியாது. உனக்கு தெரியாது திருமணம்னா? எத்தனை திருமணத்தை நீ பார்த்திருப்ப? கல்யாணத்துக்கு போறியா? என் மகள் திருமணம் என்றால் ஒன்றுமே தெரியாத வாழ்க்கை பண்ணுது. ஆமா. அவர் திருமணம் சொல்லு, கல்யாணம் பத்தி சொல்லு. திருமணம்னா என்னன்னு தெரியுமா? என்னடா? நல்லா நின்னுக்கோ நேரா. நேரா நின்னுக்கியா? அவ்வளவுதானா? அப்பா, எனக்கு திருமணம் தெரியுமா? தெரியுது. எப்படி? எப்படி தெரியுமா? கலப்ப கட்டியா இருப்பா நீ. கேட்டா இப்படி மகன் நான் கல்யாணம் வரத்துக்கிறேன். உன் பொண்ணு ஊரெல்லாம் சுத்திட்டு ஏடி இப்ப மடியில கேட்டா பிஞ்சி பயிற்சி காணுவா. அதே சாகல பாரு என்ன பண்றாங்க. நீங்க நான் ஒண்ணுமே பண்ணலடா. அவரே பண்ணுவாரு, நீ ரூமானதார் அவரா பண்ணுவாரு. தயவு செய்து உள்ள போகலாம். என்னன்னா அவரே உனக்கு ஒரு திருமணம் செய்து போகிறேன். அப்பா, கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், கல்யாணம் 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 கல்யாணம்னா தெரியாது. தெரியாது. ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து குடிச்சிட்டு வந்து தெரிஞ்சு போன வட்ட வட்டம் நான் பாரு. சரி, கல்யாணம் என்ன தெரியுமா? என்ன? ஒரு பெரிய ஒரு 5 கிலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யானை வாங்கிக்கிறேன். ஆ, நல்லா தண்ணி சுட சுட சொல்ல நொய் ஒரு படி ஊற வச்சு கொட்டிடணும். அதை நோய் ஒரு பிடி கொட்டிடணும். அது கொதிக்கும். ஆ, கொதிக்க சொல்ல கவுரு மாவை தண்ணியா கரைச்சிக்கின்னு ஊத்தினே கிண்டணும். கிண்டணும். பட்டு ஊத்தினா கடிக்கடி ஆயிடும். கட்டிக்கட்டி ஆயிடும். கடிக்கடி ஆயிடுச்சா அந்த அந்த கறி ஆகி போச்சது. அந்த கறியை வாரி நாய்க்கோ கூடுக்கோ ஆட்டுக்கோ மாட்டுக்கோ எல்லாம் கொட்டிட்டு அந்த ஏனம் என்ன ஏனம் கறி ஏனம். அப்பா, என்ன? எனக்கு என்ன வயதாகிவிட்டது இப்பொழுது? எனக்கு எதற்காக திருமணம்? அப்பா, நான் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை இந்த பொருளை கை நீட்டி எனக்கு இது வேண்டும் அப்படின்னு கேட்டேன்னா அதை மறுக்காம வாங்கி கொடுத்தது உங்களுடைய வேலை. அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரிதான் உன் பொண்ணு தப்பா கிடையாது. டீச்சர் போட்ட தாண்டே தாண்டாது. அப்படியே சுத்திக்கு வந்துடும். வளர்ப்பு இது மாதிரி வளர்ப்பு. திருக்குனூர் போனா உன் பொண்ணு கையில காட்டுச்சுன்னா அதை வாங்கி தான் கொடுக்கணும். ஆய், அப்பா, அப்படி இருக்கும் பொழுது குடியாட்சி எத்தனை அந்த மாதிரியா எனக்கே வந்தனா உதவுளுக்கு. சரி. அப்பா, அப்படி இருக்கும் பொழுது நான் எதை கேட்டாலும் மறுக்காம வாங்கி தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் உனக்கு என்னடா சொல்ல உனக்கு? பொண்ணு மத மருந்து இதை வயிற்றுக்கு என்ன துண்டு தீட்டு நீயா தான் சாப்பிட்ற உன் பொண்ணு அதான். எங்கடா பேச விடுறா நீ. சரி பேசலாம். பேசுறேன். அப்பா, நான் எப்படி கேட்டாலும் வாங்கி தருவீங்க ஒரு நம்பிக்கையில உங்ககிட்ட நான் உனக்கு கேட்க போறேன்ப்பா. ராஜா
போன வருஷம் 32 இருந்தது, இந்த வருஷம் 42. போன வருஷம் கை எங்க வச்சுக்கிறான் ஒரு உள்ள மாட்டாங்க. நம்ம கேட்டாலும் சண்டை வரணுன்றாங்க. கையை உள்ள விட்டு எங்க பிடிக்கிறாங்க. பணங்க வெட்டி பழக்கம். கட்டி முடிய உள்ள கை விட்டு பண்ண பாரு. அவன் பொண்டாட்டி அவன் வீட்டுல யாரும் கட்டி பிடிச்சிட்டு பண்ணுறான்னு தெரியல. அப்பா அதனால சொல்லு என்ன நான் அப்பா மேடம் இருக்கிறேன் போன பயிர் வச்சுக்கிறேன். இன்னத்துக்கு போன் பண்றேன். அம்மாவை காணுமா? யாரு பையனா? பையன் சின்ன பையன் அழுவாங்க. இன்னும் அம்மாவை காணுமா? வந்துடுவாங்கடா, 5 நிமிஷம் தான் வந்துடுவாங்க. சரி சரி அழுவாங்கடா. தெரிஞ்சுதான் கம்முன்றாரு. உங்க அம்மா அப்படி சம்பாதிக்கிறாங்க, இவங்க இங்க சம்பாதிக்கிறாரு. அப்பா அப்படி இருக்கும் போது நான் இன்னொரு விஷயம் கேட்பேன் சொன்னேன் தெரியுமா? அப்பா எனக்கு இப்பொழுதே நீங்க ஒரு கன்னிகா மரம் அமைத்து தர வேண்டும். அந்த கன்னிகா மரத்தில் அமர்ந்து நான் கௌரி பூஜை செய்ய வேண்டும். நான் காணிக்கணும். கல்யாணத்தை பண்ணி கங்குலில பார்க்கலாம் என்று பார்த்தால் எனக்கு கன்னிகா மரம் வேண்டும். 48 நாள் ஒரு மண்டலமா? ஆமாப்பா. இன்னைக்கு மெட்ராஸ் போயிட்டு வந்தேன். பைபாஸ் வந்து மதுரை இறங்கிட்டேன். இறங்கிட்டு டவுன் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு வரேன். டிரைவர் சீட்டு பின்னாடி நான் உக்காந்துக்கிறேன். பள்ளிக்கூடத்து பசங்க ஃபுல்லா கூட பாவாடை போடல. இது வரைக்கும் தான் பாவாடை போட்டுக்குது. இந்த பொண்ணு அந்த பொண்ணோட சொல்லுது, ஏய் டெய்லி அவனை பாக்குறான், அவனை கண்டுக்க மாட்டேன், நீ லவ் பண்றியா நான் லவ் பண்றேன். இந்த பொண்ணு அந்த பொண்ணு கேக்குது. அது சொல்லுது, ஏய் கண்ட்ரேட் எங்க சித்தப்பாடி கம்மு வாடி வாய் முடி யாரையும் பேசலான்னு. அந்த வயசு பசங்க லவ் பண்ணுதுங்க. இந்த எனக்கு அந்த காதல்னா என்னன்னே தெரியாதுடா. எங்க அப்பா அப்படி வளர்க்கலடா. ஒரு வாரம் என் கையில கூட சொல்றாங்க. அப்பா ரோட்ல போனேன்னா இந்த குஜித்தல நிமுறாம தான நடந்து போவேன். அதுதான் நீ பொம்பளை பசங்களோட பழகுனா அப்படிதான். நீ ஆம்பளை பசங்களோட பழகுனா நல்ல நல்ல பாட்டுலாம் கத்து கொடுப்பாங்க. என்ன பாட்டு கத்து கொடுப்பா? ஒரே ஒரே ஓ ஏலோ ஏலோ அப்பா நீங்க கண்டிப்பா அமைச்சு கொடுத்தீங்கன்னா 48 நாள் கௌரி பூஜை. ஹலோ உங்க அப்பா சேர்ந்து பண்ணா என்ன பண்ணியாதா? அம்மா வந்துட்டாங்களா? சொல்ல 5 நிமிஷம் தான் சொன்னேன். சரி உங்க அம்மா வந்து உப்பு போட வேண்டிய ஹீரோண்டாவா என்ஃபீல்டா பாரு. ஏன்னா அந்த கிளாக் வண்டி வந்து சைலன்ஸ் ஓட்ட லோட்ட சவுண்ட் கிளாக்கு தான் அழுவாதுடா. இது உங்க அப்பா நீ லைட் அங்கே தெரியுமா? நம்ம வர மாதிரி பார்த்து பேசு. அப்பா ஊரு சுத்தி வேலை பண்ணினா எவ்வளவு பேர் வருவாங்க? நீ வரனா ஆளை வச்சு ஆட மாட்டேன். நீ அத மகாத்த வச்சானே. அப்பா நீங்க கண்டிப்பா அமைச்சு தந்தீங்கன்னா 48 நாள் நம்ம போறதே ஒண்ணும் சாப்பிட மாட்டேன். வாழ்ந்து பார்த்து உண்மைதான். கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. அது சாமியே வணங்கினது. அதனால ஒரு கன்னியை விளையாட்டு கொடுத்தா அது தேவையான வரை இருக்கணும். இந்த கன்னியா மரத்தோட யார் வந்துருவான்? கன்னியா மரத்தோட பேர் வேற எழுதி வச்சுருவேன். சாது சங்கம், குணக்கல்விசம், என்ன பேரு பூவழகி மடாலயம். 5 வயதிற்கு உட்பட்டவர் வரலாம், 60 வயதிற்கு மேற்பட்டவர் வரலாம். இடைப்பட்டவர் உள்ளே வந்தால் இழுத்து வச்சு அறக்கப்படும். அதனால இப்ப உங்களுக்கு கன்னிகாவனம் வேண்டும். உங்களுக்கு கன்னிகாவனம் தானே அமைச்சு தானே. கன்னிகாவனத்துல 47 நாள் கன்னிகாவனம் வந்தா கேரட் கத்திரிக்காய் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இந்த கன்னிகாவனத்துல 48 நாள்
ஏங்க, ஏங்க, 16 வயசு பையன் செத்துட்டானாப்பா? பிறகு அந்த 16 வயசு பையன் செத்துட்டானா? இல்லை இல்லை அவன் தான் ஜோடி இருக்கு. அப்பா, நீதான் அந்த கூலிக்குண்டான ஏற்பாடு அனைத்து பொருளும் யாரு போயிட்டான் அவன் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது நந்தியை உனக்கு அமைச்சு பைக்லேயே போயிட்டான் நந்தியை உனக்கு அமைச்சு